கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட யாத்ரா 2வது அதிகாரம் கடைசி இந்த 24-25 பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தினால தவித்து ஆண்டவர் முறையிட்டு கொண்டிருக்காங்க. அந்த வேதனைகள், அவர் படுகிற அந்த உபத்திரவங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்குறார். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை கர்த்தர் நினச்சி பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை இந்த அடிமைத்தனத்திலேருந்து மீட்டெடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். அப்போது இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க படுகிற அந்த பாடுகளை கர்த்தர் நினைத்தருளி அவங்கள அந்த அடிமைத்தனத்தை அவங்க மீட்கணும்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். அப்போ அந்த வசனத்தில் தேவன் அவர்களை நினைத்தருளினாப்பா நினைக்கிறார், இவங்களை விடுவிக்கணும். அப்போ அவர் நினச்சாதான் அடுத்தது அவர் செயல்படுத்த முடியும். அப்போது அவர் நினைத்தருளி அதுக்கப்புறம் மோசேயை கர்த்தர் கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்து ஆண்டவர் விடுதலையை ஆண்டவர் கொடுக்குறார். அதே போல் ராகேலுக்கு குழந்தை இல்லை. அப்போ ராகேலை கர்த்தர் நினைத்தள்ளினார். அதிகாரத்தில் பார்க்கும்போது 30 அதிகாரத்தில் கூட 22 தேவன் ராகேலை நினைத்தள்ளினார். அப்போ குழந்தை இல்லை, ஆனால் ராகேலை நினைக்கும் பொழுது தான் அடுத்தது கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் செய்கிறார். அப்போ கர்த்தர் நம்ம நினைக்கிறோம், நம்மளோட வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய, அற்புதங்களை செய்ய, நம்ம எதிர்பார்க்கிற ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க, நம்ம கடன் மாற கர்த்தர் நம்ம நினைக்கணும். அப்போ ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார். அப்போ நினச்ச உடனே என்ன பண்ணுறாருன்னா கர்ப்பம் தரிக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையோட சிம்சனு கூட கர்த்தர் நினைத்துள்ளார். அவன் ஏறெடுக்கிற ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நினைத்தருளும் சொல்லணுன்னு கர்த்தர் நினைத்தருளி மறுபடியும் அந்த ஆண்டவர் அந்த பலனை கொடுத்து ஆண்டவர் அந்த பெருசரோடு கூட அவன் ஜீவன் மடியுது. அப்போ நினச்ச உடனே அந்த பலனை மறுபடியும் ஆண்டவர் திருப்பி கொடுக்குறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மளை நினைச்சாருன்னா அற்புதம் நடக்கும். எத்தனை மாதம் நீங்கள் என்னென்ன பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை நினைத்தருளுகிறார். இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம், அவருடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கலாம், இல்லை கடன் பிரச்சனைக்காக நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். அந்த கடனை தெரியாமல் வாங்கிட்டேனே, அந்த கடனை எப்படி அடைக்குதுன்னு தெரியலேன்னு சொல்லி கடனுக்காக நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். அப்போது பிள்ளைகள் காரியம், அவளுடைய எதிர்காலம், கணவனுடைய காரியம், குடும்பத்துக்குடைய காரியம், இதெல்லாம் நீங்கள் ஆளுடைய சமூகத்தில் பல மாதங்கள் நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் பதில் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் நினைக்கணும், கர்த்தர் நினைச்சாதான் அடுத்து அற்புதம் நடக்கும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் நினைக்கிறாரு, கர்த்தர் அந்த அடிமைத்தனத்தை மீட்டெடுக்கிறார். ராகேல் நினைக்கிறாரு, அடுத்தது குழந்தை பிறக்க மட்டும் செய்கிறார். அப்போ எந்தெந்த காரியத்தில் நம்ம இதுவரை ஆண்டவர் நம்ம ஜெபங்களுக்கு பதில் இல்லையோ கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் நம்மை நினைத்தருளுகிறார். நம்ம கடனை அவர் நினைக்கிறார், நம்மளுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை அவர் நினைக்கிறார், நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், எந்தெந்த காலத்தில் அவமானப்படுகிறோம், எந்த பாதையில் கடந்து போனால் கர்த்தர் நினைத்தருளி உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். அவர் நினைச்சாதான் அற்புதம். இந்த நாளில் கர்த்தர் நினைத்தருளி உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாள் காத்திருக்கிற உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் நினைத்தருளீங்களோ, சிம்சோனை நினைத்தருளீங்க அப்போ அதே போல் ராகேலை நினைத்தருளி அற்புதத்தை செஞ்சது போல இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் நினைத்தருளி வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய போகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.